Hi friends, welcome back to our channel. Today video la நாம ஈஸியா வடகரி எப்படி செய்யலாம்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். வடகரி செய்யிறதுக்கு முதல்ல 200 கிராம் அளவு கடலைப்பருப்பை 2 மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சிருந்தேன். இப்போ இதில இருக்க தண்ணியை இருத்துட்டு இந்த மாதிரி கொரகொரப்பா அரைச்சி எடுத்துர்க்கேன். அதுக்கு அப்புறம் இந்த மாவை நாம இட்லி தட்டு இல்லனா இடியாப்ப தட்டுல சின்ன சின்ன உருண்டைகளா உருட்டிட்டு இட்லி குண்டால தண்ணி சேர்த்து ஒரு 5 minutes வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 minutes கழிச்சு வேக வச்சு எடுத்த இந்த உருண்டைகளை நல்லா ஆற வச்சிட்டு இந்த மாதிரி உடைச்சி விட்டுக்கலாம். இதே மாதிரியே நான் எல்லா உருண்டைகளையும் உடைச்சி எடுத்துக்கிறேன். அதுக்கு அப்புறம் ஒரு panல 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் அதில் 1/4 ஸ்பூன் அளவு சோம்பு, 2 துண்டு பட்டை, 5 லவங்கம், 2 ஏலக்காய், 2 இலை சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன். இது நல்லா ஃப்ரை ஆனதும் இது கூட 2 பச்சை மிளகாய், ஒரு பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன். இப்போ இது கூடயே நான் கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கிறேன். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்குற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நாம் கட் பண்ணி வச்சுருந்த ஒரு தக்காளி, தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிட்டு அதில் இருக்க எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரப்போ நான் இடித்து வச்சுருந்த 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கிறேன். நாம் பேஸ்ட்டாக சேர்க்குறத விட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இடிச்சிட்டு சேர்க்குறப்ப இதோட வாசனை இன்னும் நல்லாயிருக்கும். இப்போது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நான் இதில் 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவு கரம் மசாலா, 1/2 ஸ்பூன் அளவு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு வதக்கி விட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. 2 நிமிஷம் கழித்து மிளகாய் தூளோட பச்சை ஸ்மெல் போனதும் நாம் வேக வச்சு உதிர்த்து வச்சுருந்த கடலை மாவை இதில் சேர்த்துக்கலாம். ஒன்றும் பாதியமாக இந்த மாதிரி உடச்சி விட்டு சேருங்க. அப்போ தான் நம்மளுக்கு வடகரி நல்லா வரும். இப்போ நான் இதை மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலந்து விட்டுக்கிறேன். நம்மளுக்கு மசாலாவோட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நான் இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன். நாம் கடலைப்பருப்பில் உப்பு சேர்க்காமல் வேக வச்சுருந்தோம். அதனால் இப்போ நம்ம டேஸ்ட்டு பார்க்குறப்ப உப்பு கொஞ்சம் கம்மியாக தான் தெரியும். இப்போது தேவையான அளவு இன்னும் கொஞ்சம் உப்பு சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. மோஸ்ட்லி வடகரி செய்கிறப்ப நாம் கடலை மாவை வடைகளை எண்ணெயில் போட்டு பொரிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் இதில் சேர்ப்போம். ஆனால் அந்த மாதிரி செய்யாமல் இப்படி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். வடகரி சீக்கிரத்தில் செஞ்சிடலாம். அது மட்டும் இல்லாமல் எண்ணெயும் அதிகமாக தேவைப்படாது. ஒரு 5 minutes கழித்து பார்க்குறப்ப நம்மளுக்கு வடகரியில் இருக்க தண்ணி ஃபுல்லாக வற்றிட்டு இந்த மாதிரி இருக்கும். இப்போ உங்களுக்கு எந்த உருண்டையெல்லாம் பெருசாக தெரியுதோ அதை இந்த மாதிரி கரண்டியை வச்சு மசிச்சு விட்டுக்கோங்க. இப்போ நம்மளுக்கு வடகரி ரெடி ஆகிட்டு இந்த மாதிரி இருக்கும். கடைசியாக இதில் கொஞ்சமாக கொத்தமல்லியை தூவிட்டு கலந்து விட்டுட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளுக்கு சூடான வடகரி ரெடி ஆகிடுச்சு. இதை நான் இப்போ வேற ஒரு பவுலுக்கு மாற்றிக்கிறேன். இந்த வடகரியை இட்லி தோசைக்கு மட்டும் இல்லாமல் சப்பாத்தி, பூரி, இடியாப்பத்துக்கும் நாம் சைடிஷ்ஷாக எடுத்துக்கலாம். டோட்டலாகவே 20 நிமிஷத்தில் நாம் இந்த வடகரியை ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். நீங்களும் இந்த வடகரியை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.